ஃப்ரம் எ ரயில்வே கரியேஜ். இந்த போயம் வந்து லைன் பை லைன் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இதில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைட்டில் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த போயம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இதுவரை ட்ரெயினில் போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கண்களை மூடி ட்ரெயின் விண்டோக்கு வெளியில் எந்தெந்த சீன்ஸ் எந்தெந்த காட்சிகள் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி கண்களை யோசிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டைமில் உங்கள் மைண்டில் க்ராஸ் ஆகிறத இமேஜ் மாதிரி கிளாஸில் டிஸ்கிரைப் பண்ணி பேச சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக நான் இந்த மாதிரி ட்ரெயினுக்கு வெளியில் வந்து ஒரு டீ விற்கிறவங்க ஓடுறத பார்த்தேன், ஒரு டீ வியாபாரி ஓடுறத பார்த்தேன், அப்புறம் பெரிய பெரிய மரங்கள் க்ராஸ் ஆனதை பார்த்தேன், அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த போயம் எழுதியவர் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இப்போ போயம்குள்ளே போகலாம். தேவதைகள் விடவும் வேகமா, மந்திரவாதிகளை விடவும் வேகமா, பாலங்கள் மற்றும் வீடுகள், வேலிகள் மற்றும் பள்ளங்கள் இதெல்லாம் கடந்து போகுது. மலை மற்றும் சமவெளிகள் அனைத்து காட்சிகளும் மழை எப்படி திக்காக ஓடுதோ அந்த மாதிரி போகுது. அப்புறம் அகைன் கண்ணை சிமிட்டுற நேரத்தில் விசில் அடிக்கிற பெயிண்டர் ஸ்டேஷன்ஸ் வந்துடுது. அப்புறம் அங்கே ஒரு குழந்தை கையும் காலையும் வச்சு கம்பியில் ஏறிட்டுருக்கு. அந்த குழந்தையாவே முட்செடிகளை சேகரிச்சிட்ருக்கு. அங்கே ஒரு நாடோடி நின்று பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் பச்சை கலரில் டெய்ஸி மலர்களால் செஞ்ச சரம் இருக்குது. ரோட்டில் ஒரு வண்டியில் ஒரு மனிதன் வந்து ஒரு சுமையை தூக்கிட்டு வண்டியில் கட்டி இழுத்துட்டு போகிறத பார்க்குறாங்க. மில்லு, நதி எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பகுதியாவோ இல்லாட்டி ஒரு உணர்ச்சியாக மட்டுமே அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு, திரும்ப அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஆத்தர் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது இந்த போயம் எழுதியிருக்காரு. ஆத்தர் வந்துட்டு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவரோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். இவரோட இயர் வந்து 13 நவம்பர் 1852, 3 டிசம்பர் 1894. அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸே எழுதுவார், மியூசிஷியன், ட்ராவல் ரைட்டர், போயட். அவரோட ஃபேமஸ் புக்ஸ் வந்து ட்ரெஷர் ஐலாண்டு, கிட்னாப்டு அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கீல் அண்ட் மிஸ்டர் ஹைடே, எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். இதெல்லாம் அந்த ஆத்தரோட ஃபேமஸ் புக்ஸ்.